மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க யூனிட் ட்ரெயின்ஸோட ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இடையில வந்து கட் சர்வீஸ் முறையில ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வேக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா போயிடுச்சு. கட் சர்வீஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கூடுவாஞ்சேரி வரையும், அதாவது பீச்லேருந்து செங்கல்பட்டு வரையும் ரன் ஆயிட்டு இருக்க த்ரூ வண்டிய பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி சென்னை எக்மோர்ல வேலை நடந்துட்டு இருக்கனால கட் சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கூடுவாஞ்சேரி வரையும் ரன் ஆகுற மாரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுலேயுமே வந்து நெறைய அந்த ஸ்கெட்யூல் சேஞ்சஸ் நடந்து ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் வந்து அந்த ஃப்ளாலெஸ்ஸாவே இருந்திருக்கு மக்களே. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசஞ்சரோட எண்ணிக்கை அதிகமாகி ட்ரெயினே நிரம்பி வழியிற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா, இத வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 ட்ரெயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாரி ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க மக்களே. பட் அதுவுமே வந்து எப்போ கன்ஃபார்மா வரப்போகுதுன்ற அப்டேட் வந்து குடுக்கல. பட் கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான நடவடிக்கையும் எடுத்து பயணிகளோட சிரமத்தையும் குறைக்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்மோர்ல சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிரச்சனை வரவே வராது. ஸோ, அதுவரையும் சிரமத்துக்கு மன்னிக்கவும் அப்படின்ற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த யூனிட் ட்ரெயின்ஸ பயன்படுத்திக்கோங்க மக்களே.